சார் அது மாதிரி ஆதவர்ஜன் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு. ரொம்ப டிபேட்டபிளா இருந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர் கேட்க அது வந்து ஆளும் கட்சி சார்பான பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்ட விஷயம் வந்து கரூர் சம்பவம் குறித்து ஏன் விஜய் பேசல அப்படின்ட்டு தான். ஆதவர்ஜன் தெளிவான பதில் சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. நாங்க அதை பத்தி வாய் துரைக்க முடியாது அப்படின்னு. அதை தாண்டி வந்து திமுக அமைச்சர்கள் மீது அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சார்? சரிங்க. ப்ரெஸ் மீட்டில் இப்போ ஒரு சில இந்த ஊபி ஊடகங்கள் வேணும்னே போகிறது, பம்பிழுக்கிறது, சண்டை எந்த கருத்தை சொல்ல வரமோ அதுலேருந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறது. இது ஒரு திட்டமிட்ட செயல் தான். இது வேணும்னே இதுக்காக தான் போகிறது. அதுக்குன்னே ஒரு சில குரூப் இருக்குது, இது இப்படி தான் பண்ணும். ஆனால் அவர் சொன்ன ஆனால் அதெல்லாம் சரியாக சமாளிச்சார் இல்லையா? அதுதான் சார். இப்போ விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு கேட்குற இதே ஊடகம் தான் வந்து அந்த சார்பா ஒருத்தர் கொடுக்கும் போது இப்போ ட்ரிகரான கொஸ்டின்ஸ் வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் அதெல்லாம்.